ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மகாநதி சீரியல் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி ஒரே ஒரு ஆறுதல்ங்க. நம்ம காவேரியோட அந்த டைலாக் செம்ம மாசாக இருந்துச்சு. உண்மையாக இதுதான் எதிர்பார்ப்பு, இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லி ரசிகர்களும் விரும்புகிறோம் காவேரி கிட்ட. அந்த போல்ட்னஸ், அந்த ஆட்டிடியூடு, நீ கேளுமா அப்படின்ற அந்த ஒரு திமிருத்தனம், அது அது மிஸ் ஆச்சு. இவ்வளோ நாள் அவங்க அம்மா கிட்ட பேசின அந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்றைக்கி எபிசோட்லேயே அவ்வளோ சூப்பராக கெத்தாக பேசியிருந்தாங்க. இன்னைக்கு எபிசோடில் காவேரி அண்ட் நிவின் அவங்களெல்லாம் வழி அனுப்பிட்டு நம்ம விஜயும் வெண்ணிலாவும் உள்ளே வராங்க. வெண்ணிலாவை ரெஸ்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. வெண்ணிலா கில்ட்டி ஃபீலில் தாத்தா பாட்டி விஜய் எல்லாருக்கிட்டையுமே மன்னிப்பு கேட்குறாங்க. நான் இந்த மாதிரிலாம் பண்ணது ரொம்ப பெரிய ஒரு தப்பு அப்படின்னு சொல்லி. எனக்கு என்னவோ இப்போ வரைக்கும் மனசில் தோணிட்டு இருக்கிறது என்னென்னா, வெண்ணிலா மாறிடுவாங்க அப்படின்னு தான் பார்க்கலாம் வெயிட் பண்ணி. ஃபைனலாக மாமாவோட என்ட்ரியும் வந்துருச்சு. மாமாவும் வராரு. அவரும் கில்ட்டியாக இருக்கிறத பார்த்துட்டு விஜய் வந்து அவ்வளோ கன்சர்னாக அவ்வளோ அக்கறையாக வந்து பேசி உள்ளே கூட்டிகிட்டு வராரு. இன்னொரு பக்கம் காவேரியை பற்றி யோசிக்கிறாரு. காவேரி கிட்ட பாட்டி பேசினது தப்பு அப்படின்னு சொல்லி பாட்டியையும் கண்டிக்கிறாரு. ஏன் பாட்டி, அவன் மூஞ்சே மாறி போச்சு அப்படின்னு சொல்லி பாட்டி விஜய் மேலே உள்ள பாசம் தான் காரணம் அப்படின்னு ரீசனாக சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னொரு பக்கம் வெண்ணிலாவையும் இங்கே விட்டு வைக்கக்கூடாது, முதல்ல அவளை பேக் பண்ணி அனுப்புகிற வழியை பாரு அப்படிங்கிற மாதிரி விஜய்க்கும் ஒரு வார்னிங்கும் கொடுக்குறாங்க. தாத்தாவும் அதுதான் சொல்கிறாரு. இப்போவே கிளம்புறேன் அப்படின்னு சொன்னவங்க, இல்லை நாளைக்கு வந்து டாக்டரை பார்த்துட்டு ட்ரீட்மெண்ட்டை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாத்திரை மருந்தெல்லாம் வாங்கிட்டு போங்க அப்படின்ற மாதிரி நாளைக்கு கிளம்புங்கன்னு சொல்லியிருக்காங்க. நாளைக்கு எபிசோட் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஆனால் எனக்கு தெரிஞ்ச அந்த பஸ் ஸ்டாப் சீக்வன்ஸ் வந்து மண்டே எபிசோடில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ரமோவாக வரும்னு நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் காவேரியோட மாமாவும் காவேரியும் வந்து வீட்டுக்குள்ளே வராங்க. ரொம்பவே கோவமாக அம்மா வந்து முறைச்சிட்ருக்காங்க. எங்கே போன அப்படின்ற மாதிரி. இங்கே குமரன் வந்து ஏதோ சொல்லி சமாளிக்க ட்ரை பண்ணுறாரு. காவேரி துணிஞ்சிட்டாங்க. நீ கேளுமா, என்ன கேட்கணுமோ என்கிட்ட கேளு அப்படிங்கிற மாதிரி. போலீஸ் ஸ்டேஷனு, ஹாஸ்பிட்டலு, அங்கே இங்கே கோர்ட்டு அப்படின்னு எல்லா பொண்ணுங்க போகக்கூடாத எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துட்டுருக்க, அவ்வளோ திமிராயிடுச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் போனேன், இன்றைக்கி மட்டும் இல்லை, அன்னைக்கு போனதும் விஜயை காப்பாற்றுறதுக்காக தான் போனேன். அது எல்லாம் உனக்கு தெரியும், தெரிஞ்சும் நீ வந்து என்கிட்ட கேட்கல, கேட்டால் எங்கே போயிடுவாளோ அப்படின்னு பார்த்துட்டு உன்னை மீறி நான் எங்கேயும் போக மாட்டேன், அந்த ஒரு நம்பிக்கை இருந்தால் போதும் உனக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த கெத்தாக பேசின விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த கெத்தை தான் எதிர்பார்க்குறோம் அப்படின்ட்டு. ஆக்சுவலி இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு வெண்ணிலா அப்படின்ற ஒரு கேரக்டர் இல்லைன்னா நான் விஜய் கூட தான் போவேன்னு சொல்லியிருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி. ஆனால் வாய்ப்பில்லை, அம்மாவாக முழு மனசாக அனுப்பணும் அப்படின்னு தான் எதிர்பார்த்துட்ருக்காங்க. உன்னை மீறி நான் போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பயம், பதட்டம். அதனால தான் நீ ஃப்ராங்காக என்கிட்ட வந்து நீ கேட்கல, நான் எங்கே போகணுன்னு தெரிஞ்சும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு பதிலை சொல்லிவிட்டு காவேரி உள்ளே போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் விஜயை நினச்சி அழுதுட்ருக்காங்க. குழந்த நான் உங்களை விட்டு போகிறேன் விஜய், ஆனால் என் மனசு உங்களை விட்டு போக மாட்டேங்குது, உங்களையே சுற்றி சுற்றி வருது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்காங்க. இன்னொரு சைடு குழந்தைய உங்ககிட்ட இருந்து பிரிக்கிறேன் அப்படின்றது ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. நீங்கள் வந்து வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களோ, சேர்ந்து வாழ்கிறீங்களோ இல்லையோ, ஆனால் எனக்கு நீங்கள் வேண்டாம், அந்த முடிவு நான் எடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த சைட் வந்து விஜயை பற்றி எப்படி இப்படி யோசித்தாங்க அப்படிங்கிறது, அந்த ஒரு கோபம் வந்து இருக்குது விஜய்க்கு அந்த பஸ் ஸ்டாப் சீக்வன்ஸில் கூட. கண்டிப்பாக ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். பார்ப்போம், வெயிட் பண்ணி. ஃபோன் அடிக்குது, மெசேஜ் பண்ணுறாரு, எதுக்கோ ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை. காவேரியோட சுச்சுவேஷன், அவருக்கு வந்து ஹோப் கொடுத்துட்டு மறுபடியும் வந்து ஏமாற்றக்கூடாது அப்படிங்கிற மாதிரி, அதனால் பேசுகிறதுக்கு தயங்கிட்டு இருக்காங்க. அவர்கிட்ட வந்து நார்மலாக பேச முடியாது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனும் இருக்குது. பார்ப்போம், உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.